கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா கத்திரிக்காய் குழம்பு. வாங்க பார்க்கலாம். ஒரு வானல் எடுத்துக்கோங்க. இதில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் 1 சேர்த்துக்கோங்க. லவங்கம் 2 சேர்த்துக்கோங்க. ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இஞ்சி கொஞ்சமாக பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க கைஸ், கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். 2 தக்காளியை நம்ம கட் பண்ணி இதில் சேர்த்து அப்புறம் நல்லா வதக்கிக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நாங்கள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ இது கொஞ்ச நேரம் ஆற விட்டுறலாம். ஜார் எடுத்துக்கோங்க. இதில் போட்டு இதை அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு வானல் எடுத்துக்கோங்க. இல்லை நாம எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ண கத்திரிக்காவை இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் வேகிற வரைக்கும் கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதை மூடி போட்டு மூடிடுங்க. அறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. எள்ளு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக பால் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ அந்த பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மூடி போட்டு மூடிடலாம். கத்திரிக்காய் வேகிற வரைக்கும் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், இது ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.